ரொம்ப நாளாவே நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து வந்திருக்காது. ஆல்மோஸ்ட் 2 months ஆயிருக்கு. ஏன்னா என்ன அனைவருக்கும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. என்னோட புத்தகமான கல்வெட்டுகளில் கல்லர்கள் இந்த புத்தகத்தோட வெளியீடு, அதோட பிரிண்டிங், அந்த ப்ராசஸ்னால வந்து 2 மாசமா எந்த வீடியோவும் போட முடியல. கல்லர் பட்டங்களோட விளக்கங்கள் மட்டும் சின்ன சின்ன ஷார்ட்ஸா வந்து போட்டிருந்தோம். இனிமேல் வந்து ரெகுலரா நம்ம சேனல்ல வீடியோ வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டுகளில் கல்லர்கள் இந்த புத்தகத்தோட சாராம்சம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் ஏழுகோட்டை நாட்டைச் சேர்ந்த சோழபாண்டியன். கல்வெட்டுகளில் கல்லர்கள் இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா எழுத வேண்டிய காலத்தின் கட்டாயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சாதாரண ஒரு MBA பட்டதாரி தான். ஒரு MBA முடிச்சுட்டு ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒரு 2016 இந்த வரலாறுன்ற சாப்டருக்காண்டியே ஒரு முகநூல், ட்விட்டர் அந்த மாதிரி சமூக வலைதளங்கள் நுழைஞ்சப்ப முக்கியத்துவம் பார்த்தின அந்த வரலாறு எழுதுன்ற பேர்ல நிறைய பேர் தவறா வந்து வரலாறு பிரிச்சு எழுதியிருந்தாங்க. அந்த மாதிரி காலகட்டத்துல வந்து நானும் சரி, என்னுடைய நண்பரான சியாம் சுந்தர் சம்பட்டியார், அப்புறம் என்னோட தம்பியான பரத் ராமகிருஷ்ணன் கோலாக்கியார், அப்புறம் என்னுடைய உடம்பெற சகோதரர் விக்னேஷ் மாலுசுட்டியார், இந்த மாதிரி வந்து ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணோம்னா, எங்களுக்கு கிடைச்ச வரலாற்று தகவல்கள் அடிப்படையிலையும் கல நிலவரத்தின் அடிப்படையிலையும் வந்து நிறைய சமூக வலைதளத்துல வந்து நிறைய கட்டுரைகள் இருந்து எழுத ஆரம்பிச்சோம். அதாவது வந்து கவர்மெண்ட் ஆத்தென்டிகேட்டடா வந்து பப்ளிஷ் பண்ண புத்தகங்கள், நூல்களின் அடிப்படையிலையும், செப்பேடுகளின் அடிப்படையிலையும், கல்வெட்டுகளின் அடிப்படையிலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எழுத ஆரம்பிச்சோம். அதன் பின்பு என்ன ஆச்சுன்னா வந்து அந்த கட்டுரைகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஒரு பெரும் பகுதிகளாக வந்து பாத்தீங்கன்னா வந்து எழுத ஆரம்பிச்சோம். அப்படி எழுத ஆரம்பிக்கிறப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, சரி இது வந்து ஒரு சமூக வலைதளங்களோட அது நின்றக்கூடாது, இந்த வரலாறு வந்து பாத்தீங்கன்னா காலம் கடந்து நிக்கணும், வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்காண்டிதான் இதை வந்து ஒரு தொகுத்து, அதாவது தென்னிந்திய கல்வெட்டுகளும் சரி, அது போக வந்து பாத்தீங்கன்னா எபிகிராபியா இண்டிகா சொல்லுவாங்க, அந்த பிரிட்டிஷ் காலத்துல படியெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளும் சரி, எல்லா கல்வெட்டுகளிலும் வந்து கல்வெட்டுகள்ல கல்லர்களை பத்தி என்ன சொல்லுது அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொகுத்து தான் வந்து இந்த புத்தகமா எழுதியிருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த கல்வெட்டுகள்ல வந்து என்னென்ன அடிப்படையில வந்து அது வெளியே வந்திருக்கு, கல்லர்னா என்ன அப்படின்ற மாதிரி வந்து இந்த மாதிரி தகவல்களை வந்து அடிப்படையா வச்சுதான் அது ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம இலக்கியங்கள்ல வந்து தமிழ் இலக்கியங்கள்ல கல்லர்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தொல்குடி அப்படின்ற ஒரு பாகமா வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல வந்து ஆக்கோல் மூதூர் கல்வர் பெருமகன் தென்னவன், கல்வர் கோமான் புள்ளி, மலமூலம் வணங்கிய மாவன் புள்ளி கல்வர் கோமான் அப்படின்னு சொல்லி இந்த இலக்கிய காலகட்டங்கள்ல வந்து கல்லர் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனக்குழுவாகவும், அந்த இனக்குழுவோட தொழிலாக வந்து பாத்தீங்கன்னா ஆணிரை கவர்ந்து வரும் தொழிலாகவும், அந்த ஆணிரை கவர்ந்து வரும் தொழில் தான் வந்து வேந்தரின் தொழிலாகவும் இருந்ததை வந்து அதை மேற்கோள் காட்டி அகநானூற்று பாடல்களையும் புறநானூற்று பாடல்களையும் வந்து அதை வந்து தொகுத்து அது தொல்குடி மரபு அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை வந்து தொகுத்து கொடுத்துருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா இலக்கியங்கள் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அது முன்னுரையா அந்த தொல்குடின்னு சொல்லி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கல்வெட்டுகள்ல வந்து சோழர்களோட கல்வெட்டுல, குறிப்பா சோழர்கள் கல்வெட்டுல இந்த கல்லரை பத்தின குறிப்பு என்னவா இருக்கு, சோழர்கள் தங்களை வந்து யாருன்னு குறிப்பிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்ட கல்வெட்டுகள் தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து வெளியிட்ட அந்த கல்வெட்டானது ஸ்ரீ கள்ள சோழராஜன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கல்வெட்டு இருக்கு. அதாவது ஸ்ரீன்ற அந்த பதம் வந்து பாத்தீங்கன்னா அது மன்னரையும் கடவுளையும் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா குறிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடியது. கல்வெட்டுகள்ல ஸ்ரீன்ற பதம் வந்து அந்த ஸ்ரீன்ற வரனால வந்து அது ஒரு மன்னரை குறிக்க வேண்டியது. இந்த கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டு, அதாவது ராஜராஜ சோழர் காலத்துக்கு முந்தைய காலத்துக்கு உண்டான ஒரு கல்வெட்டு. அவருடைய முன்னோர் அவர் என்ன சொல்றாங்கன்னா ஸ்ரீ கள்ள சோழராஜன் அப்படின்னு சொல்றாங்க. கல்லர்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அரசனையும் குறிக்கும் அப்படின்ற ஒரு கருத்து வந்து எடுத்து வைப்பாங்க. ஆனா இதை நம்ம வந்து அந்த இடத்துல அரசன்ற வார்த்தையை தவிர்க்கலாம். ஏன்னா சோழர் ராஜன் வந்துருச்சு. ஸோ சோழனோட ராஜன், சோழரோட அரசன்ற வார்த்தையும் வந்துருச்சு. ஆக தெளிவா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மன்னர், அந்த மன்னரோட வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த அந்த குடி சோழர்ன்றது அதை வந்து பாத்தீங்கன்னா கல்லர் அப்படின்ற பதத்துல சோழரை வந்து நேரடியாகவே ஸ்ரீ கள்ள சோழராஜன், கல்லர் இனத்தை சேர்ந்தவன் சொல்லியே வந்து அந்த புத்தகத்துல நான் அது குறிப்பிட்டிருக்கேன். அது வந்து தொல்லியல் துறை வந்து வெளியிட்ட புத்தகம், தொழில் துறையை படியெடுத்து வெளியிடப்பட்டது. ஸோ அந்த மாதிரி அதுவும் இருக்கு. அதே மாதிரி இது பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்து இதே மாதிரி கல்வெட்டு, அந்த கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எபிகிராஃபில வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்லையும் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இந்த சோழரோட கல்வெட்டுல நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து விற்படையில இருந்திருக்காங்க, களப்படையில இருந்திருக்காங்க, அதே மாதிரி கப்பற்படை,
அந்த கப்பற்படை வந்து பாத்தீங்கன்னா அகம்படி பரிவாரத்தார் வீரக்கல்லர் அப்படின்ற ஒரு கல்வெட்டு இருக்கு. அதையும் வந்து இந்த புத்தகத்தை வந்து குறிப்பிட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி சோழரோட கட்டத்துல வந்து அவங்களையும் அவர்களுடைய தளபதிகளும் நிறைய தளபதிகள் இருந்தாங்க. நீங்க ராஜராஜ சோழரோட அந்த மெய்கீர்த்தி படிச்சீங்கனாலே வந்து ஈழம் மண்டலமும் இரட்டைப்பாடி ஏழரை இலக்கணமும் முன்னீர் பழந்தீவும் பன்னிராயிரமும் அப்படின்னு சொல்லி கொல்லத்தரையர், காளிங்கராயர், பழங்கொண்டார் அப்படின்ற நிறைய பட்டங்கள், அதாவது அந்த பட்டங்கள்ன்றத வந்து பாத்தீங்கன்னா அந்த தளபதிகளா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜேந்திர சோழரோட மெய்கீர்த்திலையும் பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீ விஜயம் பிளஸ் வந்து பண்ணைத்தீவு இதெல்லாம் கைப்பற்றிய பண்ணையார்கள், விஜயதேவர், விஷ்ணுண்டார், விஸ்வராயர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாலு சுத்தியார் அப்படின்ட்டு நிறைய பட்டங்களுக்கு உண்டானது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து மென்ஷன் பண்ணி போட்டு. ஸோ அது மட்டும் இல்லாம கள்ளப்பற்று, அதாவது இந்த உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இராணுவம்ன்றது வந்து ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துல வந்து அந்த இராணுவம் வந்து கலைக்கப்படும். எந்த ஒரு நீங்க வந்து ரோமன் எம்பரரா இருந்தாலும் சரி, கிரேக்க எம்பரரா இருந்தாலும் சரி, பெர்ஷியன் எம்பரரா இருந்தாலும் சரி, எந்த எம்பரரா இருந்தாலும் ஒரு ஆர்மியை வந்து பாத்தீங்கன்னா 100 வருஷம் 200 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அது குறிப்பிட்ட ஒரு படைப்பிரிவு வந்து பார்த்தா கலைக்கப்பட்டு மீள் உருவாக்கம் செய்யப்படும். ஆனா உலக வரலாற்றிலே வந்து பாத்தீங்கன்னா சோழர்களுடைய அந்த கள்ளப்பற்றுன்றது, அதாவது கள்ளர் படைப்பற்றுன்றது வந்து பாத்தீங்கன்னா கிபி 9ஆம் நூற்றாண்டுல இருந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து பின்னாடி தஞ்சை மராட்டியர் காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 700-800 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஒரே இது மெயின்டைன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம பல்லவராயர்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கள்ளப்பற்றை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மராட்டியர் வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சோழர்களுக்கு பின்பு வந்து பாத்தீங்கன்னா அனைத்து ராஜ்யங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி செஞ்சப்ப கூட கள்ளப்பற்று ஒரு தனித்த இராணுவமாவே இயங்கியிருக்கு. இது சோழர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அரணாவும் இருந்திருக்கு. அந்த கள்ளப்பற்றுனா என்ன, அது என்னென்ன கல்வெட்டுல இருக்கு, பராந்தக சோழன் காலத்துல இருந்திருக்கா, ராஜராஜ சோழர் காலத்துல இருந்திருக்கா, குலோத்துங்க சோழன் காலத்துல இருந்திருக்கா, சரி அப்ப பல்லவராயர் காலத்துல இருந்திருக்கா, அப்ப பல்லவராயர்கள் யாரு, அவங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க, அவங்க கல்லர்களா அப்படின்ற ஒட்டுமொத்த அந்த வரலாற்று தகவலை கல்வெட்டின் அடிப்படையில வந்து இதுல உள்ள மென்ஷன் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்து இன்னொரு விஷயம், வேலைக்கார படை. நீங்க இந்த பொன்னியின் செல்வன் நாவல் படிச்சவங்க பிளஸ் வந்து வந்த படத்தை பார்த்தவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். வேலைக்கார படை அப்படின்ற ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா அது அடிபட்டிருக்கும். ஆக்சுவலா வேலைக்கார படைன்றது வந்து பாத்தீங்கன்னா மன்னருக்கு கூடவே இருப்பாங்க, மிகவும் அதிகாரமிக்க ஒரு படைப்பிரிவு அது. இப்ப எப்படி பாண்டியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களுக்கு பாதுகாப்பாக ஆபத்துகைகள்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்கதான் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வந்து மெய்காப்பாளராக இருந்தவங்க. அது மாதிரி வேலைக்கார படைன்றது சோழர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய மேய்க்காவல் படையாகவும், மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்களர்கள் கூட ஃபைட் பண்றதுக்காண்டியே வந்து இந்த படைகள் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ராஜராஜ சோழரும் கரிகால சோழனும் இந்த படையை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிக ஆக்ரோஷமான பொருள் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வேலைக்கார படைன்றது வந்து யாரு, அவங்க எங்க இருந்திருக்காங்க, எந்த படைப்பிரிவுல இருந்தாங்க, அவங்க இலங்கைக்கு போனாங்களா, சிங்களர்களோட சண்டை போட்டாங்களா அப்படின்ற விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்கு. இந்த புத்தகத்துல வந்து உள்ள இருக்கு கல்வெட்டுகளின் அடிப்படையிலையும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில இருக்கிற சிங்களர்களோட புனித நூலான மகாவம்சம் குலவம்சத்துல வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம அந்த கண்டதேவி தேரோட்டம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய சர்ச்சைக்குரிய அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இப்ப நடந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த கண்டதேவி கோயிலானது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க கல்லரின் ஆளுமைக்கு உட்பட்டது ஒண்ணு. அந்த இடத்துல வந்து கல்லர்களுக்கு உண்டான மரியாதை என்ன, கல்லர்கள் வந்து அங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்க, அந்நியர் படையெடுத்து டெல்லி சுல்தான் படையை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, அந்த கல்வெட்டு வந்து இருக்கா அந்த கோவிலுக்கு, அதுல கல்லர்னு இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்திலே வந்து மென்ஷன் இருக்கு. ஆக இந்த கல்வெட்டுகளின் அடிப்படையில மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் முழுக்க உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வெறும் வந்து வார்த்தைகள் மட்டும் இல்லாம அந்த கல்லர்னு சொல்லி வந்து அந்த கல்வெட்டு மென்ஷன் பண்ண அந்த புகைப்படங்களையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மேக்சிமம் கிடையாது, 100% எந்த ஒரு கற்பனைக்கு உட்படாமல் எந்த ஒரு மிகைப்படுத்தலுக்கும் உட்படாமல் என்ன உள்ள இருக்கோ, கல்வெட்டுகள் என்ன சொல்லியிருக்கோ அதுக்கு உண்டான விளக்கங்களை வந்து கொடுத்து அதுக்குண்டான பட்டங்களையும் வந்து பார்த்தோன்னா கனெக்ட் பண்ணி அதுக்குண்டான ஊர்களையும் கனெக்ட் பண்ணி அதுக்குண்டான இன மரபுகளையும் கனெக்ட் பண்ணி தான் இந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மானுடவியல் பார்வையிலையும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகளின் பார்வையிலையும் ஒரு சயின்டிபிக்கா இந்த கல்வெட்டுகள்ல கல்லர்களை பத்தி என்ன சொல்லுது, கல்வெட்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சமுதாயத்தை பத்தி இருக்கு. கல்வெட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து கம்மாளர் எனப்படுகின்ற ஆசாரி சமூகத்தை பத்தி இருக்கு, நகரத்தார்களை பத்தி இருக்கு, வெள்ளாளர்களை பத்தி இருக்கு, வண்ணார், பல்லர், பறையர் எல்லா சமூகத்தை பத்தியும் இருக்கு.
ஆனா அந்த கல்வெட்டுகள் வந்து கல்லர்களை பத்தி என்ன இருக்கு அப்படின்றத வந்து அந்த புத்தகம் போட்டிருக்கேன். அடுத்தடுத்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள்ல வந்து கம்மாளர்களை பத்தி என்ன சொல்லுது, மற்ற சமூகங்களை பத்தி என்ன சொல்றதையும் அதை ஒரு ப்ராசஸ்ல வந்து வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில தென்புலம் பதிப்பகம் அப்படின்ற ஒரு பதிப்பகம் மூலமாக மதுரை ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்தை வந்து வெளியீடு செஞ்சாங்க. புத்தகத்தை வந்து வெளியீடு யார் பண்ணாங்கன்னா ஆகச்சிறந்த மானுட ஆய்வாளரும் தேசிய விருது பெற்றவருமான அண்ணன் சுந்தரவந்தியத்தேவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டாப்புல. அந்த புத்தகத்தை வந்து பெற்றுக்கொண்டவர் யாருன்னா கருத்து பட்டறையோட ஆசிரியரான பரமன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கிக்கிட்டாங்க. நிறைய முனைவர் கனக அவர்கள் வந்திருந்தாங்க, முனைவர் சண்முகையா வந்திருந்தாங்க, ஆசிரியர் துளிர் வந்திருந்தாங்க. நிறைய வந்து முனைவர்கள், நிறைய பேராசிரியர்கள், நிறைய எழுத்தாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மத்தியில இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா தென்புலம் பதிப்பகத்தை வெளியிட்டாங்க. இந்த புத்தகத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 320 ரூபா வந்து புத்தகத்தோட விலை. மதுரையிலையும் கிடைக்கும், தஞ்சையிலையும் கிடைக்கும். மதுரையிலையும் தஞ்சையிலையும் நேரடியாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதே நீங்க வெளியூர்ல இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நீங்க எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் கொரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 ரூபா ஆகுது. புத்தகத்தோட விலை 320 ரூபா. ஸோ நீங்க கொரியர்ல பெறதா இருந்தால் 400 ரூபா மேனிக்கு வரும். நீங்க நேரடியாக பெற்றுக்கொள்ளதா இருந்தால் 320 ரூபா வந்து பெறலாம். ஒரு 10 புக்கோ 20 புக்கோ 30 புக்கோ அந்த மாதிரி பெற்றீங்கன்னா வந்து அதுக்கு உண்டான அடிஷ்னலா ஒரு புத்தகம் கூட வந்து பார்த்தா இலவசமா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். ஏன்னா இந்த புத்தகமானது அனைத்து சமுதாய மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர வேண்டிய வந்து காலத்தின் கட்டாயம் இது. ஏன்னா போலியான வரலாறுகளா கடந்த நூற்றாண்டு ஒரு நூற்றாண்டு காலகட்டமாக இந்த வேலையை தொடர்ந்து சில விஷயங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போய் சென்றடையணும், பொதுமக்களுக்கு போய் சென்றடையணும்.